ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பர்த்டே கேக்கோடைய பார்ட் 2 வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சாக்லேட் லோடட் டால் கேக்கு. இதை எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு 1 kgயில் ஒரு 2 கேக் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேக் எல்லாமே வந்து நான் 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு கூட நான் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்மளுடைய டார்க் காம்பவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மெல்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பவுலில் நல்ல ஹாட்டான வாட்டர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் பவுலில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கூட நான் 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான சாக்லேட் சிரப் கிடைக்கும். இதில் லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஹாட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே கூல் பண்ண வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 கப்பு விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல பீட்டரில் நம்ம வந்து பீட் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு 2 கப்பு விப்பிங் க்ரீம் பீட் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஒரு 7 மினிட்ஸ் எடுத்துருந்து. ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸும், செகண்ட் ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸும், அப்புறமா தேர்ட் ஸ்பீடில் போட்டு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. நம்ம செக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுத்துட்டு ஒருக்க கூட நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஸ்டிப்பான டீ கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் கரெக்டான டைமு. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து நீங்கள் கவுத்துனா கூட சீக்கிரமாக அது விழாது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் கனாஷ் வந்து நான் 1/2 கப்பு ஆட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா கூலாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாக்லேட் கேக் பண்ண போகிறதுனால இந்த சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணதும் பாருங்கள், க்ரீமோட கலரே நல்ல ஒரு சாக்லேட் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ சைடில் இருக்கிற அந்த க்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பீடில் கொஞ்ச நேரம் நம்ம பீட் பண்ணி எடுக்கும்போது ஈவனாக எல்லா இடமும் நம்மளுடைய க்ரீம் வந்து அந்த சாக்லேட் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீம் எல்லாத்தையும் ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணி வச்சிடலாம். க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கூட சுகர் சிரப்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் போர்டு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேக்கை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீம்ஸை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஒரு லேயர் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கூட க்ரீம் வந்து நான் கார்னரில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் வந்து நான் உள்ளாடி ஸ்ப்ரெட் பண்ண போகிறதுனால சாக்லேட் கனாஷ் நீங்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் லீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் க்ரீம் வந்து சைடில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் சாக்லேட் கனாஷ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி அதை எல்லா இடமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் அண்ட் பிஸ்தா வந்து சேர்த்துருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் கூட நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே செகண்ட் லேயர் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சுகர் சிரப் வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி இதே மாதிரி எல்லா லேயர்லேயுமே நான் வந்து செஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ ஒரு 6 லேயர் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா,
ஸோ அதில் ஒரு 5 லேயர் வந்து இதே மாதிரி தான் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி சாக்லேட் கனாஷ் அண்ட் நட்ஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம 6வது லேயரும் கூட மேலே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நம்ம ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்ட்ரா வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம லேயர்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது எங்கேயாவது தட்டுப்பட்டாலோ ஷேக் ஆனாலோ இதோடைய ஷேப்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் ஆர் இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ரம் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமே தான் நான் எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு க்ரம் கோட் கொடுத்து விட்டுடலாம். க்ரம் கோட் வந்து ரொம்ப திக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம், லைட்டாக கொடுத்தா போதும். சில இடங்களில் கேக் வந்து ரொம்ப ஈவனாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூட க்ரீம் போட்டு நம்ம அழகாக ஈவனாக இதை வந்து க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய க்ரம் கோட்டெல்லாம் ஈவனாக கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்டில் இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு கேக்கு வந்து ஒரு 1/2 ஹவராவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அவுட் சைட் கோட் கொடுக்க நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த டைமில் நான் இன்றைக்கி ரிமைனிங் இருக்கிற க்ரீம்ஸில் கொஞ்சம் கூட சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். சாக்லேட் கனாஷ் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒருக்கா கூட டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட்டரில் இதை வந்து ஒரு 1 மினிட் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். சைடில் இருக்கிற மாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒருக்கா அடிக்கும்போது எல்லா இடமுமே ஈவனாக நமக்கு இந்த டார்க்கான கலரில் வந்து சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகியிருக்கும். அதையும் பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம கேக்குக்கு அவுட் சைட் கோட்டிங்கும் அழகாக நம்ம கொடுத்துடலாம். இப்போது சாக்லேட் கலர் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்ததுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து என்னுடைய சாக்லேட் க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக பண்ணினேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யும்போது சாக்லேட் கனாஷ் வந்து திக்காகிடுச்சுன்னா கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு க்ரீமில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் அவுட் சைட் கோட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக பண்ணி எடுத்தேன். நம்ம க்ரீம் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கும்போது க்ரம் கோட்டும் கூட சேர்ந்து ஒட்டி வரும். ஸோ அதுதான் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் ரிமைனிங் இருந்த சாக்லேட் கனாஷ் வந்து மெல்ட் பண்ணி ஆற வச்சு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்துருக்கிறேன். ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து நமக்கு நீளமாக கிடைக்கும். இப்போ ட்ரிப்பிங்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு நான் ரிமைனிங் இருக்கிற சாக்லேட் கனாஷை வந்து மேலே டாப் போர்ஷனுக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ க்ளீனான ஒரு ஸ்பேட்ச்லாம் எடுத்து இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய டாப் போர்ஷனுக்கு நான் ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் கொடுக்கலான்னு சேம் இந்த ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட்டிங் டேபிளை நம்ம திருப்பி கொடுக்கும்போது அழகான ஒரு ஸ்பைரல் ஷேப்லேயே நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான டிசைனும் நம்ம போட்டாச்சு. இப்போ கீழே வந்து நம் ஸ்டார் நோசில் யூஸ் பண்ணி குட்டி குட்டி லேஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் கீழே வச்சு கொடுக்குறேன். இப்போ கடைசியாக போர்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் அழகாக நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கடைசியாக நம்ம சாக்லேட் ஓவர்லோட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கேக்கோட சென்டரில் நம்ம க்ரீம்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கன்னாச் வந்து நான் பைப்பிங்லேயே இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கோன் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கோன் நம்ம சாக்லேட் கேக்குக்கு மேலே இருக்கிற மாதிரி டச்சப் கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிட்கேட், ஃபெராரோ சாக்லேட், அப்புறம் மேக்ரோன்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஓரியோஸ், அப்புறம் சாக்லேட் ஸ்ட்ரிப்ஸு, காயின் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சு நான் இன்றைக்கி கேக்கு வந்து ஓவர்லோட் கேக் மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சாக்லேட்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கேக்குக்கு கொஞ்சமாக சில்வர் பால்ஸ் நான் அங்கங்கேயா வச்சு கொடுக்குறேன். அவ்வளவுதான், நம்மளுடைய சாக்லேட் ஓவர்லோடட் டால் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பர்த்டே பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.